ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சுய தொழிலை ஊக்குவிக்கும் கலைஞர் கைவினை திட்டம் தொடக்கம். குன்றத்தூர் விழாவில் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். சென்னை புறநகர் ரயில் போக்குவரத்தில் இன்று முதல் ஏசி ரயில் அறிமுகம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கம். மத்திய அரசோடு மாநில அரசு மோதுவது ஆரோக்கியமானது அல்ல. முதல்வர் ஸ்டாலின் பேச்சை சுட்டிக்காட்டி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து. கன்னியாகுமரி கண்ணாடி இழை பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவு. இன்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பு. 200 கோடி ரூபாயை வசூலித்தது குட் பேட் அக்லி. திரைப்படத்தை கொண்டாடும் அஜித் ரசிகர்கள். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக மாநில அரசின் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் இன்று தொடங்கி வைத்துள்ளார். குன்றத்தூர் சேக்கிழார் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 20,000க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு விழா மேடையிலேயே முதல்வர் கடன் உதவிகளை வழங்கினார். மத்திய அரசின் திட்டத்தில் பெற்றோர் செய்து வரும் தொழிலை மட்டுமே பயனாளி செய்ய வேண்டும் என்ற நிலையில் கலைஞர் கைவினை திட்டத்தில் 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு செய்யலாம் என வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டத்தில் வயது வரம்பு 18ஆக இருக்கும் நிலையில் மாநில அரசு திட்டத்தில் இது 35 வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டத்தில் 2 தவணையாக கடன் வழங்கப்படும் நிலையில் கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒரே தவணையாக கடன் உதவி வழங்கப்படுகிறது. மத்திய அரசோடு மாநில அரசு மோதுவது ஆரோக்கியமானது அல்ல என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னிலை மறந்து பேசியிருப்பதாக குற்றம் கூறியுள்ளார். தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. எப்போதும் அப்படித்தான் இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு பேசினாலும் அதற்கான பலன் கிடைக்கப் போவதில்லை என தெரிவித்த வானதி சீனிவாசன், தமிழகத்தை இந்தியாவிலிருந்து பிரிக்கலாம் என யார் நினைத்தாலும் அவர்களை தமிழக மக்கள் விடமாட்டார்கள், மத்திய அரசும் விடாது என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக எஸ்டிபிஐ கட்சி தெரிவித்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைத்த எந்த கட்சியுடனும் இனி கூட்டணி கிடையாது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அபூபக்கர் சித்திக் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் அழிந்துவிட்டன. இப்போது தமிழகத்தில் ஒரு கட்சி அழியப் போவது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். தேவை என்றால் யார் காலிலும் விழுவார்கள், தேவையில்லை என்றால் யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பார்கள். அதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என சித்திக் தெரிவித்தார். எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வகித்து வந்த நிலையில் அண்மையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் கடும் அதிருப்திக்கு ஆளானது. அதன் காரணமாகவே அக்கட்சி இந்த முடிவை எடுத்துள்ளது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெறும் வரை அதற்கு எதிரான போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தற்போது இடைக்கால தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது என தெரிவித்தார். வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்க போதுமான நிதி இல்லை என்பதால் குத்தகை விதிகள் தளர்த்தப்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் சொத்துக்களை வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் என்றும் நவாஸ்கனி கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழை பாலம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நடைபெற்று வந்த பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததால் இன்று முதல் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். கடல் மீது அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கண்ணாடி இழை பாலத்தில் நடைபெற்று வந்த பராமரிப்பு பணி காரணமாக கடந்த சில தினங்களாகவே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் விவேகானந்தர் பாறையை பார்வையிட வந்த பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் சேர்க்கப்பட்டிருப்பதால் அவர்கள் இருவரும் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரியில் பாஜக இளைஞரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரின் உருவப்படங்களை பாஜகவினர் எரிக்க முயன்றனர். மேலும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தையும் முற்றுகையிட முயன்றனர்.
அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகையும் பாஜகவின் நிர்வாகிகளில் ஒருவருமான குஷ்புவின் எக்ஸ் வலைதளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இன்று காலை தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் நுழைய முயன்றதாகவும், ஆனால் யாரோ புதிய மெயில் ஐடியை பயன்படுத்தி அதனை லாகின் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மர்ம நபர்கள் சிலர் புது ஐடியை பயன்படுத்தி தனது எக்ஸ் பக்கத்தை ஹேக் செய்திருப்பதாகவும், இது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஹேக்கர்கள் எப்போதும் நமக்கு ஒரு படி முன்னே இருக்கிறார்கள் என்றும் அவர் அதிருப்தியோடு குறிப்பிட்டுள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் 200 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த இந்த திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அஜித் ரசிகர்கள் இதனை கொண்டாடி வருகிறார்கள். முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் 30 கோடி ரூபாயை வசூலித்தது. நேற்று வரை உலக அளவில் குட் பேட் அக்லி திரைப்படம் 200 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த படத்தின் வெற்றி விழாவை ஏற்கனவே படக்குழுவினர் கொண்டாடிவிட்டனர். சென்னை புறநகர் ரயில் சேவையில் இன்று முதல் ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இந்த ரயில் இயக்கப்படுகிறது. நாள்தோறும் காலை 7 மணி மற்றும் பிற்பகல் 3:45 மணிக்கு இந்த ரயில் கடற்கரையில் இருந்து இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டில் இருந்து காலை 9 மணிக்கும் பிற்பகல் 5:45 மணிக்கும் புறநகர் ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலில் குறைந்தபட்ச கட்டணம் 35 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிண்டி வரை 60 ரூபாயும், தாம்பரம் வரை 85 ரூபாயும், செங்கல்பட்டு வரை 105 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கடுமையான கோடை வெப்பம் இருந்து வரும் அதே நேரம் பல இடங்களில் ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது. சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பலத்த மழை பெய்த நிலையில் தமிழகத்தின் பல இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட 3 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.